Good morning, students. In today's class, we are going to study transfer of heat. Before going to transfer of heat, let us recall what is heat and what are the effects of heat. So, in the surroundings, all the substances, they are made up of atoms and molecules. And these atoms and molecules, they are always at vibratory motion. You know what is vibratory motion? Vibratory means very fast. Now, atoms and molecules, they are always in a very fast motion, okay? Vibratory motion. Due to this motion, the substance have an energy which is called as heat energy, okay? So, atoms and molecules, நம்ம சொன்னோம், they are always moving. ரொம்ப வேகமாக மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, வைப்ரேட்டரி மோஷனில் இருக்காங்க. ஸோ இந்த வைப்ரேட்டரி மோஷனில் இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். திஸ் எனர்ஜி இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்சஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ். எப்போவுமே ஹீட் எனர்ஜி எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும், ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஹாட் ரீஜன் டு cold region of a substance. Also the heat energy is transferred from one part of the substance to other part. ஒரே சப்ஸ்டன்ஸில் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு கூட ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Let us see effects of heat. When heat energy is supplied to any substance, it brings about many changes. Okay, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம்னா அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். So some three important changes இங்கே கொடுத்துருக்காங்க. What are the three important changes that we see in our daily life? First one is expansion, increase in temperature and a change in state. Expansion பார்த்தோம்னா you have linear expansion, areal expansion, volume expansion, ரைட்டா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ராடை நம்ம ஹீட் பண்ணுறோம். After some time there will be small change, there will be small increase in its length. So that is linear expansion. அதிலே உங்களுக்கு ஏரியா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா it will be areal expansion. If there is increase in the volume, then it is called as volume expansion or cubical expansion. So you have learned about that ball and ring experiment. So that is about expansion. Increase in temperature. நம்ம எந்த சப்ஸ்டன்ஸுமே நம்ம ஹீட் பண்ணால் கண்டிப்பாக அங்கே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட். சேஞ்ச் இன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா சாலிட் வந்து லிக்விடாக மாறுறது, லிக்விட் வந்து கேஸாக மாறிடும், gaseous ஸ்டேட்டாக மாறும். ஸோ திஸ் ஆர் ஆல் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் வந்து நம்ம 3 எஃபெக்ட் பார்த்துருக்கோம். Here you have the unit of heat. So we know that heat is a form of energy. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் heat வந்து it is a form of energy and the SI unit of energy is joule. In SI systemல வந்து எனர்ஜியோட யூனிட் என்னது, joule. And so heat is also measured in joule. ஹீட்டுக்கும் SI யூனிட் என்னது, ஜூல். ஸோ SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை த சிம்பிள் J, கேபிட்டல் லெட்டர் J. அண்ட் த காமன்லி யூஸ்ட் யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் கலோரி. ஓகேவா? ஸோ SI யூனிட் வந்து ஜூல் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற யூனிட் வந்து என்னது, கலோரி. ஹியர் யூ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். லெட் அஸ் see ஒன் பை ஒன். ஸோ ஹீட் வந்து இட் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் வந்து எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஹீட். டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் த மெஷர் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ஆர் த ஆவரேஜ் ஹீட் ஆஃப் த மாலிக்யூல் இன் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே மாலிக்யூல்ஸ் இருக்கும், நிறையா மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே இருக்க ஆவரேஜ் ஹீட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு SI யூனிட். SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல் and SI unit of temperature is Kelvin. Okay, then heat is also, it has the ability to do work, but temperature it is used to measure the degree of heat. Temperature வந்து only measure பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். Then heat measure பண்ணுறதுக்கு we use principle of calorimetry, whereas temperature it is measured by a thermometer. Okay, and the instrument பேர் என்னது, thermometer. Heat it flows from a body at a higher temperature to a body at lower temperature, whereas temperature it increases. Temperature வந்து increase ஆகும் when the body is heated and it decreases when it is cooled. Okay, now let us see the transfer of heat. So when heat energy is supplied to any substance, it is transferred from one part of the substance to another part. Heat energy வந்து transfer ஆகும். So it takes place in different ways depending on the state of substance. State means whether it is a solid state, liquid state, gaseous state.
இதை பேஸ் பண்ணி we have three ways of heat transfer. First one is conduction, convection and radiation. So இந்த three different ways of heat transfer அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The first one is conduction. So you have your example. You have to take a cup. ஒரு கப் எடுத்துக்க போகிறோம். You have to fill it with hot water and you have to put a silver spoon in it. அந்த கப்பில் உள்ள hot water இருக்குல்ல, அதில் வந்து நம்ம silver spoon நம்ம டிப் பண்ணிட்டோம். Silver, you know, it is a metal. And metal உங்களுக்கு தெரியும், it will conduct the heat. இப்போ silver spoonோட ஒரு end வந்து hot waterக்குள்ளே இருக்குது. அந்த other end of the spoon you have to touch it after some time. So கொடுத்துருப்பாங்க பாருங்கள், leave the spoon inside the water for some time. Now touch the end of the spoon. ரைட்டா, ஒரு end வந்து hot waterக்குள்ளே இருக்குது, other end வந்து நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. Do you feel the heat? நம்மளால் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுமா? Yes. How did the other end of the spoon become hot? ஸோ நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த ஹீட் எப்படி வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துச்சு? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. நம்ம ஹாட் வாட்டரில் தான் ஹீட் இருக்குது, அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். ஸ்பூனோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இன் கண்டக்ஷன் கவனிங்க. In conduction, heat transfer takes place between two ends of the same solid. நம்ம சேம் சாலிட் எடுத்துட்டோம்னா heat transfer it takes place between two ends. இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துட்டோம்னா that is the same solid. அந்த ஸ்பூனில் வந்து ஹீட் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. that is one case. or other case என்னது? through two solid substance that are at different temperatures but in contact with one another. நம்ம two different solid substances எடுத்துக்க போகிறோம். அந்த solid substance வந்து different temperature இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் நம்ம டூ சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். தே ஷுட் பி இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். கான்டாக்ட் மீன்ஸ் தே ஷுட் டச் ஈச் அதர். அப்படி டச் ஆக போகும்போது இந்த கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகேவா? சரி, இப்போ கண்டக்ஷனோட டெஃபினேஷன். The conduction is defined as the process of heat transfer in solids. So conduction, it happens only in solids from the region of higher temperature to the region of lower temperature without the actual movement of the atoms or molecules. You know, solidsல வந்து the molecules are closely packed. நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் கண்டக்ஷன். இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? without the actual movement of atoms or molecules. There is no actual movement. Okay, that is without the actual movement of atoms or molecules, and this conduction process happens only in solids. Okay va? Sure. But next one, you have this examples conduction kuria example. The first one, you have this soup in a cup or in a bowl வந்து hot soup இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்பூனை டிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பூன், யூ நோ, இட் வில் பிகம் ஹாட். எப்படி ஹாட் ஆயிரும்? பை த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன். அகெயின் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் த கேண்டில் ஃப்ளேமில் வந்து நம்ம ஒரு மெட்டல் ராட் வச்சுருக்கோம். ஸோ மெட்டல் ராட் இஸ் ஹெல்ட் இன் அ ஃப்ளேம். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆஃப்டர் சம் டைம், யூ கேன் ஃபீல் தட் ஹாட்னஸ். அந்த மெட்டல் ராட் வந்து ஹீட் ஆயிரும். அகெயின் த ப்ராசஸ் இஸ் கண்டக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் த எக் இஸ் cooked in a frying pan. ஒரு ஃப்ரைங் பேன் இருக்குது, அதில் வந்து நம்ம எக் குக் பண்ணுறோம். அகெயின் இந்த ஹீட் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் டு த எக் பை த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கண்டக்ஷன். நெக்ஸ்ட் we have the second transfer of heat, which is called as convection. So convection, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு let us see the diagram first. Example, you are having a vessel. இந்த வெசலில் வந்து you are keeping some water, you are taking some water. So take some water in a vessel and heat it on a stove. ஸோ இந்த வெசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் வச்சு என்ன செய்கிறோம்? ஹீட் பண்ணுறோம். டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் நம்ம டச் பண்ண போகிறோம். இட் வில் பி கோல்டு. ஸோ இனிஷியலி அது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? கோல்டாக இருக்கும். டச் இட் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப டச் பண்ணுறோம். now it will be hot. So after some time you can feel that the water is hot here. How did the heat which was supplied at the bottom reach the top?
கீழே பாட்டம்லேருந்து எப்படி வந்து மேலே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அது எப்படி நடக்கும்? ஸோ பாருங்கள், நம்ம வந்து இங்கே வெசலில் வந்து வாட்டர் வச்சுருக்கோம் அண்டு உனக்கு ஃப்ளேம் வந்து கீழே அட் த பாட்டம் ஆஃப் த வெசல் தான் நம்ம ஃப்ளேம் கொடுக்குறோம், ஹீட்டு கொடுக்குறோம். ஸோ என்ன நடக்கும்னா லிக்விடில் பார்த்திங்கன்னா இந்த மாலிக்யூல்ஸ் வந்து தே ஆர் லூஸ்லி பேக்டு, ரைட்டா? மாலிக்யூல்ஸ் வந்து தே வில் பி லூஸ்லி பேக்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டமில் இருக்க மாலிக்யூல் தான் என்ன ஆகும்? ஹீட் ஆகும். லோயர் பார்ட்டில் இருக்க மாலிக்யூல் தான் ஹீட் ஆகும். அந்த ஹீட் மாலிக்யூல்ஸ், அதாவது வார்ம் மாலிக்யூல்ஸ் தே வில் மூவ் இன் த அப்பர் டைரக்ஷன், மேலே போயிடும். அப்போ மேலே இருக்க கோல்டு மாலிக்யூல் வந்து கீழே இறங்கிடும். இட் வில் மூவ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹியர் யூ கேன் சி வார்ம் மாலிக்யூல்ஸ் வந்து கீழேருந்து மேலே போகுது, whereas cold molecules மேலேருந்து கீழே இறங்குது, ரைட்? So this is how that molecules they are circulating inside the water. You can see here in the picture. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் போய்கிட்டே இருக்கும். So in this way, after some time, the full water, all the water in the vessel will be hot. Okay, right? So this process is what is convection. So இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். When the water in the vessel is heated, water molecules at the bottom receive the heat energy. பாட்டமில் இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன செய்யும்? ஹீட் எனர்ஜி ரிசீவ் பண்ணும் and they move upward, மேலே it will move in the upward direction. The molecules at the top they come down. Okay, மேலே இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து at the top the molecules will be cold, they will be coming down and now they will get heated. This kind of heat transfer is what is called as convection. So in the type of heat transfer தான் நம்ம என்ன சொல்கிறோம்? Convection னு சொல்கிறோம். Now here you have the definition. The form of heat transfer from places of high temperature to the places of low temperature by the actual movement of molecule. இங்கே வந்து molecules வந்து actually they are moving. So actual movement of molecule is what is called convection, and this convection takes place in liquids and gases. Liquids and gases la the convection process it will takes place. Okay, so example பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் hot water வந்து நம்ம heat பண்ணுறோம். In a vessel, when you keep the water, it will get heated. So again, it is a process of convection. Then you have sea breeze, land breeze. Again, example for convection. Hot air balloons. So these are some examples for convection. Okay. So conduction happens in solids. Convection happens in liquids and gases. Now let us see radiation. So radiation is the third form of heat transfer. By conduction, heat is transferred through solids. By convection, heat is transferred through liquids and gases. But by radiation, heat can be transferred through empty space, even through vacuum also. Radiation வந்து vacuumலையும் நடக்கும். Okay. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? Heat energy from the sun. ரைட்டா? நம்மளுக்கு வந்து sun rays, sunlight வருது. The sunlight எப்படி நம்ம எர்த்துக்கு ரீச் ஆகுது? It is through radiation. Okay. So heat energy from the sun reaches the earth by this form of heat transfer. Okay, right? In the heat transfer, radiation. So sun rays, it reaches the earth's surface through radiation. Now the definition for radiation. Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. So radiation வந்து ஒரு heat transfer method தான். அது one place to another place move ஆகும், transfer ஆகும். எப்படி? In the form of waves. And what type of waves? Electromagnetic waves. Okay. Here you have some examples for radiation. The first one is campfire heat. The campfire heat is nothing but you can see during winter season. Winter seasonல பார்த்தீங்கன்னா we feel very cold. ரைட்டா? நம்மளுக்கு ரொம்ப குளிர் அடிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க? we burn this wood burn பண்ணி அதில் வந்து ஃபயரில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட ஹேண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் நம்ம என்ன செய்யிருப்போம்? நம்ம அதுக்கு மேலே அந்த ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த வார்ம்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த வார்ம்னஸ் எப்படி உங்கள் ஹேண்டுக்கு ரீச் ஆகுதுன்னா பை த மெத்தட் ஆஃப் ரேடியேஷன். ஓகே. அகெயின் யூ ஹாவ் மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸில் வந்து வி குக் ஃபுட்டு. அந்த ஃபுட் எப்படி குக் ஆகுதுன்னா அகெயின் பை த மெத்தட் ஆஃப் ரேடியேஷன்.